மறுபிறவி அப்படிங்கிறது உண்மையா? பொய்யா சார்? இப்போ மறுபிறவி இருக்கா? இல்லையா? இந்த வாதங்கிறது பெருசா ஓடிட்டே இருக்கு. மறுபிறவிய பத்தி நம்ம பேச போனாக்கா என்ன சொல்லுவாங்க அப்டின்னாக்கா, நீங்க எதையுமே சயின்ஸா கொண்டு வந்து காட்டுறது கிடையாது. நீங்க அறிவியல் பூர்வமா எதையுமே நிரூபிக்கிறது கிடையாது. அப்படிங்கிற மாரி அந்த வாதம் கண்டிப்பா, ஓடிட்டுருக்கும். கண்டிப்பா. மறுபிறவிய பத்தினா என்னன்னா, இவங்கலாம் வந்து ஒரு பிற்போக்குவாதி அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணமும் பேச்சு இருக்கு. இப்போ நான் அது உதாரணம் சொல்றேன். இப்போ ஆன்மீகங்கிறது எத கத்துக் குடுக்குது? ஆன்மீகங்கிறது என்னன்னா, நம்மளோட ஆன்மாவ உணரச் செய்வது தான் ஆன்மீகம். ஆன்மாங்கிறது என்ன? நம்மளோட உயிர். ஆனா இப்போ கடவுள இப்போ சித்தர் பெருமக்கள்லாம் என்ன சொல்றாங்க? கடவுள நீ வெளியில போய் தேடாத, உனக்குள் தேடுன்னு தான் சொல்லுவாங்க. கண்டிப்பா. அப்போ நம்மளோட உயிர நம்ம உணர்ந்தாவே நம்ம கடவுள நம்ம உணரலாம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்ப இந்த ஆன்மீகம் என்னத்த கத்துக் குடுத்துருக்குன்னா, ஒருத்தனோட அவனோட வாழ்வியல்ல மானிட வாழ்வியல்ல ஏற்பட இன்ப துன்பத்துக்கு உண்டான தீர்வ குடுக்குறது தான் இந்த ஆன்மீகம். இப்போ இது மட்டும் தான் குடுத்ததா அப்படின்னு பார்த்தாக்கா, இந்த ஆன்மீகம் என்ன கொடுக்குது அப்படின்னு பார்த்தாக்கா, மனுஷனோட பிரச்சனைக்கான தீர்வு. அந்த உளவியல் சார்ந்தும் சரி, உடல் ரீதியா சார்ந்ததும் சரி, அத வந்து மூலிகைகளாலேயும், மத்த யோகா அந்த மாரியான கலைகளாலேயும் அத சரி பண்ணாங்க. இப்ப அதுக்கு மேல என்ன அறிவியலுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தாக்கா, இன்னைக்கு இருக்கிற அத்தன விஷயத்துக்கும் மூல காரணம் என்னன்னா, அந்த அங்க இருந்து தான் அந்த அடித்தளமே அங்க இருந்து தான் இதாகுது. இப்ப மருத்துவம் எங்க இருந்து வந்தது? மருத்துவத்துக்கு உண்டான அ மு இப்போ பச்சிலை வைத்தியம் தான் ஆரம்ப காலத்துல வந்தது. இந்த பச்சிலை வைத்தியத்த யாரு அறிமுகப்படுத்துனா? சித்த பெருமக்களும், குருமார்களும் இவங்க தான் குடுத்தாங்க. இங்க இவங்க இல்லைன்னா, இந்த ஒரு விஷயமே கிடையாது. அப்போ அறிவியலுக்கும் ஆன்மீகம் தான் முதல் அந்த படியா இருக்கு. இப்போ இங்க வருவோம். சரி, இப்போ இந்த இது இருக்கட்டும். இப்போ ரொம்ப பழமையா போ வேண்டாம். இன்னைக்கு என்ன காலகட்டத்தில, இப்போ இத நீங்க உண்மையா மறுபிறவிங்கிறது உண்மையா, பொய்யா அப்படிங்கிறது தெரிஞ்சா தானே அத நம்பலாம். இன்னைக்கு இருக்க 2கே கிட்ஸ்லாம் அதெல்லாம் ஒண்ணா அப்படிங்கிற மாரி போயிருவாங்க. இப்போ எ எ இப்ப இன்னைக்கு இருக்க காலத்துல, இன்னைக்கும் அவர் வாழ்ந்துகிட்டு இருக்க சயின்டிஸ்ட். நான் ஒரு அதாவது கனடாவை சேர்ந்த இயான் ஸ்டீவன்சன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ஒரு அறிஞர். அறிஞர் பெருமக்கள். யுஎஸ்ல பேரறிஞரா ஒரு அறிவியல்ல அ அங்க பாடம் எடுத்துட்டு இருந்திருக்காரு. பெரிய லெவல்ல. எதை பற்றி ஆராய்ச்சி பண்ணாரு அப்படின்னு பார்த்தாக்கா, மறுஜென்மத்த பத்தி ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. இந்த மறுஜென்மத்த பத்தி இப்போ இத தேடி பார்த்தாங்கன்னாவே தெரியும். இப்போ நாம போற போக்குல ஏதோ ஒரு விஷயத்த நம்ம சொல்லிட்டு போறது கிடையாது. மறுஜென்மங்கிற ஒண்ணு இருந்ததா இல்லையாங்கிறத அவர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அது சார்ந்து கட்டுரை எழுதியிருக்காரு. இப்ப இந்தியா வரைக்கும் வந்து அந்த மறுஜென்மங்கிற ஒரு விஷயம் இருந்ததா இல்லையா அப்படிங்கிறது.